நீங்கள் பிரேக் அவுட் பார்த்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மணி ஆல்ரெடி இன்னொருத்தர் புக் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நீங்களே நேர்ந்துக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் கொட்டுற மாதிரி தான். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழ்வில் முன்னர் போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். மார்க்கெட்லேயே பிக்கஸ்ட் ட்ராப் என்னென்னா இந்த லிக்விடிட்டி ட்ராப் தான். இதை புரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்ற ஒன்று பெருசாக வரவே வராது. மார்க்கெட்லேயும் பெருசாக சஸ்டெயினும் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு ரீட்டைலர் என்ன யோசிப்பாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை போகலாம், ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல் போகலாம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா மேஜரான மார்க்கெட் பிளேயர்ஸ் என்ன யோசிப்பாங்க, பிக்கர் பிளேயர்ஸ் லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸஸை ஹண்ட் பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சு அந்த இடத்துல லிக்விடேஷனை க்ரியேட் பண்ணி ஆக்சுவல் மூவை கொடுக்க வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 100 ரூபாய்க்கு பை பண்ணுறேன் அப்படின்னா 90 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது, இல்லை 80 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது. இப்போ மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன பண்ணோம், நேராக என்னுடைய ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு 80 ருபீஸ் 90 ருபீஸ் வந்ததுக்கப்புறமா ரியலான ஆக்சுவல் மூவை கொடுத்துட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவான். இதுவே தான் நீங்கள் எல்லாருமே நிறைய டைம் பார்த்துருக்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் போய் ஆர்டர் போடுறீங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிப்பான், அதுக்கப்புறமா மார்க்கெட் ஆக்சுவலாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் ஒரிஜினலான லிக்விடேஷனே க்ரியேட் பண்ணுது. நம்ம எல்லோரும் நம்மளோட காசை சும்மா வரவும் போகிறவனுக்குலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதே சேம் மிஸ்டேக் தான் நானும் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்பயும் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய டைம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம ஒரு வேளை உள்ளே போனாலும் அதை ஏர்லியராக நம்மளால் எக்ஸிட் பண்ணிட்டும் வெளியே வர முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான ஒரு வீடியோ யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எங்கே பார்த்தாலும் நிறைய வீடியோஸ் கொட்டி கிடக்கு. நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா தயவுசெய்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சில மாதத்தோட பேக் டெஸ்ட்டோட டேட்டாவெல்லாம் எடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணி பாருங்கள். டேட்டாவெல்லாம் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேன்னு ப்ராப்பரான டேட்டா கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் லைவில் டெப்ளாய் பண்ண ஆரம்பிங்க. சும்மா ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு ஹைப் ஆகுது, உடனே நான் போய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி லைவ் மார்க்கெட்டில் போய் திடீர்னு குதிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். அதோட அக்யூரேசி ரேஷியோ என்ன வருது, வின்னிங் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னெல்லாம் வருது அப்படின்றது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சிஸ்டம்மை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும். தென் அதை லைவில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் கிவ் யூ அ குட் ரிசல்ட். எனக்குமே பிரேக் அவுட் பார்த்து ஒரு ட்ரேடு எடுக்கும் போது கான்ஃபிடென்ட் பூஸ்டாக தான் ஆகும். ட்ரேடு எடுப்பேன், அடுத்த ஒரு 5 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக யூட்டர்ன் அடிச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸை நோக்கி போவோம். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, ஓகே இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறானுங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை நகர்த்துறான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக சும்மா ஒரு செட்டப்பு போட்டுட்டு சும்மாவே இருப்போம். அவன் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், அடித்ததுக்கப்புறமா ஒன்ஸ் அகெயின் ஒரு என்ட்ரி ஃபார்மேஷன் வரும், வந்தால் மட்டும் நம்ம உள்ள ட்ரேட் போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய இனிய நாள் வரைக்கும் ஒரு குறிக்கோளாக இருக்குது. நம்மளுடைய மென்டர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதே தான் நம்ம டீச் பண்ணுறோம். செட்டப்பு போடுங்க, சாலிடாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அடித்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் என்ட்ரியை நம்ம போட்டுக்கலாம். அது வரைக்கும் ஆர்டர் போட வேணாம். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் என்னுடைய ஆக்சுவல் என்ட்ரின்னு சொல்லி இதை நம்ம சும்மா ஒரு கிண்டலாகவே கூட நாங்கள் பேசி இது பண்ணிகிட்டு இருப்போம். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேலே போக ஆரம்பிப்பான். அது செல்லிங் சைட்லேயும் இதே தான் நமக்கு நடக்குது. ஸோ இதே நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த டேட் பார்த்தீங்கன்னா February 2 நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இதையே கூட நிறைய பேர் பிரேக் அவுட்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட் யூட்டர்ன் அடிச்சு டவுன் வந்துட்டா ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிருக்கும். தென் ஒன்ஸ் அகெயின் மேஜரான பிளேயர்ஸ் எங்கே என்ட்ராவாங்க, லைக் ரீட்டைலர்ஸ் எங்கே என்ட்ராவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் ஆஃப்டர் அ டேயோடைய லோ பிரேக் ஆனதுக்கப்புறமா இந்த ரேஞ்சஸில் உள்ளே போய் என்ட்ராவாங்க. ஸ்டாப் லாஸஸ் எங்கே இருக்குன்னா இந்த ரேஞ்ச் இதுக்கு மேலாம் கூட ஸ்டாப் லாஸை வைக்கலாம். பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நானுமே பார்த்துருக்கேன். ஒரு ஆப்ஷன் பையராக சாலிடாக 100 பாயிண்டர்லாம் ரிஸ்க் வைக்கிறாங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸில் நமக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் நேராக போயிட்டு ஸ்டாப் லாஸஸ்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் யூட்டர்ன் அவன் மேலே போயிட்டான், ரிவர்ஸிலே மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் எ க்ளீன் மேனிப்புலேஷன். இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராப் ஆகியிருக்கலாம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். மேஜரான இடங்களில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இன்ட்ராடே February 16 பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த இடங்களில் பல பேர் போயிட்டு ட்ரேடு எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், ஆப்வியஸ்லி கேண்டில் கீழே, தென் இந்த விக்ஸுக்கு கீழே வச்சுருப்பாங்க. நேராக ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் பாருங்களேன்
தென் எப்படி நம்ம பிளான் பண்ணோமோ அதே வாட்டத்திலே போயிருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கேயோ அங்கே தான் வந்து நம்மளோட என்ட்ரியை வைக்கணும். இதை வேணால் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டேலையும் பாருங்கள், நமக்கு ரெஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. மார்க்கெட் டவுன் வந்துட்டு 1 செகண்ட் மேலே போகிறான். திரும்ப இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துலாம் வந்து பிரேக்கு. ஸோ ஆர்டர்ஸ் இங்கே போடுவாங்க, ஸ்டாப் லாஸஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். தென் உஷாராக இந்த கேண்டலில் பார்த்துட்டு சில பேர் இந்த ரேஞ்சுக்கு கூட ஸ்டாப் லாஸை வைப்பாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப நேரம் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைம் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி மேலே போகிறான். பட் போகலை. ஃபைனலி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் ஆஃப்டர் அ டே தான் வந்து மார்க்கெட் மேலேயே போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் அடுத்த நாளும் நம்ம பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸாக்டாக இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தாலும் 15 மினிட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சஸில் இந்த கேண்டில் சூப்பரான கேண்டில், நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்டர்ஸ் இந்த இடத்துல எடுப்பாங்க, ஸ்டாப் லாஸஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும், ஆர் இந்த ரேஞ்சில் கூட பல பேர் வைக்கலாம். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour to 1 hour கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு நேராக போய் ஸ்டாப் லாஸஸை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கும் நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தாலும் February 20th பார்த்தாலுமே மார்க்கெட் ரொம்ப நேரமாக கன்சால்டேஷன். ஸோ ஃபைனலி வந்து பிரேக் அவுட் ஒரு நல்ல மொமெண்டமோட பிரேக் ஆகும்போது நிறைய பேர் இந்த இடத்துலலாம் போயிட்டு ஆர்டர்ஸை பை பண்ணுவாங்க. தென் இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கும், ஆர் இந்த கேண்டிலோடைய லோக்கு கீழே ஸ்டாப் லாஸஸ் இருக்கும், ஆர் இந்த இடத்துக்கும் கீழே ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டாப்பையுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, க்ளீனாக ஹன் பண்ணியிருக்கு. ஹன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைனலி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நல்லாவே ஒரு பூம் அடித்து மேலே போயிருக்கான் அடுத்தடுத்த நாளில். சரி, இன்னும் ஒரு மேஜர் சப்போர்ட்டில் கூட நம்ம பார்க்கலாம். 20th Feb அன்றைக்கி லோ வந்தது, நமக்கு 24th அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அந்த டேவோட ட்ரெண்டே பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு தான். ஸோ கண்டினியூ ஆக போது மூவ்ஸ் வந்து அடுத்தடுத்து கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் மார்க்கெட்டு திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தான் அதோட மெயின் வேலையே. பிரேக் அவுட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி ஆகிருப்பாங்க. சில பேர் ஆஃப்டர் ரீடெஸ்ட் இந்த இடங்களில் கூட என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்கும், ஸோ இந்த இடங்கள்லாம் ஸ்டாப் லாஸ் ஆப்வியஸ்லி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஆஃப்டர் ஒன் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா நேராக போய் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸஸை ஹன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டோட்டலாக ரிவர்சலே ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதே போல் 2nd March நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக டேவோட லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே நல்ல கேண்டில் கண்டினியூஷனாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ப்ரெஷரில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ யாராவது இங்கே போயிட்டு ஒரு செல் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா நேராக போய்ட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஹியூஜ் கேப் டவுனோடைய ஓப்பன் ஆகலாம். அதே போல் March 12 நீங்கள் பார்க்கலாம், டேவோட ஹை இங்கே இருக்குது. அந்த டே பார்த்திங்கன்னா ஒரு லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டே ஃபுல்லாகவே ஒரு புல்லிஷ் ப்ரெஷரில் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் அ டேவோட ஹை பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ்லேயே சஸ்டெயின் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரேக் அவுட் மோஸ்ட்லி வந்து நல்ல ரேலி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் இங்கே கிடச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, நேராக போய்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸஸ் அங்கே, தென் டேவோட இந்த விக்ஸுக்கு கீழே நெக்லைன் கீழெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், ஆஃப்டர் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே போகல. இன்ஸ்டன்ட் நேராக போயிட்டு எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களோ எல்லா ஸ்டாப் லாஸுமே ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் டோட்டலாக ரிவர்ஸே அடிச்சிடுச்சு. ஸோ சேம் லைக் தட் March 17 ஒன்ஸ் அகேன் அனதர் எக்ஸாம்பிள், டேவோட ஹை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. லைட்டாக மேலே போகிறப்போ மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் டவுன் வந்திருக்கான். ஸோ எல்லோரும் இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ட்ரி ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட டார்கெட் வந்து ஆப்வியஸ்லி மேலே வரைக்கும் கூட இருந்திருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் நேராக பிரேக் கொடுத்துருக்கு. இங்கே கூட ஆர்டரை போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸஸ் இந்த ரேஞ்சஸில் இங்கெல்லாம் கூட வச்சுருக்கலாம், அவர் இங்கேயே கூட வச்சுருக்கலாம். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் ஜஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு நேராக வந்து ஸ்டாப் லாஸஸ் சில பேர் ஹன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ரீஎன்ட்ரி கூட இந்த இடத்துல போட்டிருக்கலாம். போட்டதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நேராக ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்போதைக்கு நான் காட்டின எக்ஸாம்பிளில் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இதுலேயே மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்டாப் லாஸஸ் தான் அடிச்சிருக்கு. க்ளீன் பிரேக் அவுட் மாதிரி காட்டினாலும் மார்க்கெட்டு நேராக போயிட்டு ஸ்டாப் லாஸை தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய மற்ற வேலையை பார்த்துருக்கான். 10 ட்ரேட் எடுக்கும்போது அதில் 5 ட்ரேட் நமக்கு கன்சிக்யூட்டிவாக லாஸஸ் வந்துட்டாலே நம்மளுடைய மனநிலை கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிடும். மார்க்கெட்டில் நமக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுதோ இல்லையோ நம்மளோட மனநிலை கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். ஸோ இது ஆனாலே நம்மளால் அடுத்த ட்ரேட் எடுக்க முடியாது. அடுத்த ட்ரேட் நல்ல ஒரு ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். அதுலேயே நமக்கு லாஸஸை ரெக்கவர் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ட்ரேட் எடுப்போமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மனநிலை உடைந்து விட்டது. அப்படி உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்மளால் ஒரு ஆர்டரை எடுக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் லைஃப்பில் மிகப்பெரிய ட்ராடவுன் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், மிகப்பெரிய
சரிவை நோக்கி போகிறதுக்கான இடமாவும் நமக்கு இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் குவிட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. தென் பிரேக் அவுட்ஸே ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகாது, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேமை ஏற்றுக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் தவறுகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு முன்னேறவும் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரூல் நம்பர் 1, பிரேக் அவுட் பார்த்த உடனே ஓடி போயிட்டு என்ட்ரி எடுக்கவே கூடாது. ரூல் நம்பர் 2, லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு லிக்விடேஷன் பற்றி பெருசாக தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் அதை பற்றின வீடியோஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரூல் நம்பர் 3, பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அதான் உண்மை. மார்க்கெட்டில் வின் பண்ணணும்னா நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் மாதிரி யோசிக்காதீங்க. மோஸ்ட்லி இங்கே 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டே பண்ணுறது கிடையாது. அந்த பேலன்ஸ் 10% ஆஃப் த ட்ரேடர் தான் அப்படி இப்படின்னு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் மெஜாரிட்டி பக்கம் போகாமல் மைனாரிட்டி பக்கம் போனீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் வாழ்க்கை நல்லாவே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லிக்விடிட்டி அப்படின்னு போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் லைவ் மார்க்கெட்டில் லிக்விடேஷனில் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத லைவாகவே உங்ககிட்ட நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம தியரட்டிக்கலாக சொல்லி கொடுக்குறத விட லைவாக மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ, நம்ம என்ன லைவில் ஃபேஸ் பண்ணமோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நிறையா டைம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்டையும் லைவில் ஒன்ஸ் அகெயின் நான் ஒரு நாள் கண்டிப்பாக கேப்சர் பண்ணி அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.